பார்த்துக்க அவங்க ஒரு பேட்டி போட்டலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராகவி. எங்கள் ஊர் கும்மிடிப்பூண்டி. எல்லாம் திருநங்கை சேர்ந்து வந்திருக்கோம். நான் கும்மிடிப்பூண்டில் வந்து 10 திருநங்கை இருக்கிறோம். 10 திருநங்கையும் வருஷம் தனித்தனியாக வருவாங்க. ஆனால் போன வருஷம் நான் கோயிலுக்கு வரும்போது நான் தனியாக தான் வந்து சாமிக்கிட்ட வேண்டிட்டு போனேன். எல்லாம் திருநங்கையும் ஒத்தியமாக வரணும், எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிட்டு போனேன். என் ஃப்ரெண்டாக பிரிஞ்சு இருந்தோம், அவ்வளோ சேரணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போனேன். அந்த வேண்டுதல் இந்த வருஷம் எனக்கு கூத்தாண்டவர் எல்லாம் நிலைமை முடிச்சு கொடுத்தாரு. என் ஃப்ரெண்டும் சேர்ந்து வந்தோம். எங்கள் ஊரில் இருக்க கும்மிடிப்பூண்டி திருநங்கை எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், ஹாப்பியாகவும் இருக்கிறோம், மன நிம்மதியாக இருக்குது. நேற்று ஒரு நாள் வந்து தாலி கட்டி புது கல்யாண பெண்ணாக நாங்கள் இருந்து எங்கள் மனசை திருப்தியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். கூத்தாண்டவர் காலையில் பொழுது வெஞ்ச பிறகு தாலியை எடுத்துகிட்டு விதவை குளத்தில் நாங்கள் ஆகிட்டோம். மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வருஷத்தில் ஒரு நாள் எல்லா திருநங்கையும் நாங்கள் சந்திக்கிற நாள் இந்த கூத்தாண்டவர் கோயில் மட்டும்தான். வேறு எங்கேயுமே இருக்க முடியாது. நாங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே தான் நாங்கள் அழுந்துட்டு புலம்பிட்டு இருப்போம். ஆனால் வருஷத்தில் இந்த கூத்தாண்டவர் கோயிலில் ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் சந்தோஷம் ஜாலியாக இருக்க முடியும். இந்த தாலி கட்டி தாலி ஆடுறது கஷ்டமாக இருந்தாலும் 100%ல் எனக்கு 50% கஷ்டம் இருக்குது. 50% எங்கள் சந்தோஷம் தான். ஏன்னா எங்கள் திருநங்கை எல்லாருமே சேர்ந்து பார்க்குற இடம் இந்த கூத்தாண்டவர் கோயில் மட்டும்தான். இப்போ லேடிஸ் ஜென்ஸுங்கெல்லாம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நாங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்க மாட்டோம். அந்த கூத்தாண்டவர் கோயில் மட்டும் தான் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். எல்லா திருநங்கையும் நாங்கள் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணி மனசு கஷ்டமாக எல்லாமே ஃபீலிங் ஷேர் பண்ணிக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம். ஆனால் எல்லா திருநங்கையும் வீட்டில் ஏற்றுக்கணும். அதை தான் நான் முழுசாக கூத்தாண்டவர்கிட்ட வேலை வச்சுருக்கேன். ஏற்றுக்கணும். அந்த காலத்தில் ஏற்றுக்கல, இந்த காலத்தில் ஏற்றுக்கணும். எல்லோரும் பெற்றவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எங்களை மாதிரி திருநங்கையில் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் பிள்ளைங்களே இருந்தால் ஒதுக்காதீங்க, தயவுசெய்து ஏற்றுக்கோங்க. எங்கள் மனசு கஷ்டத்தை அந்த கூத்தாண்டவருக்கு எனக்கு தெரியும், உங்களுக்கு பெற்றவங்களுக்கு தெரியாது. தயவுசெய்து ஏற்றுக்கோங்க. பெற்றவங்களுக்கும் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. அதே போல் வந்து இப்போ கொள்ளைக்காரன், கற்பழிக்கிறவன், அதெல்லாம் நீங்கள் பேரண்ட்ஸ் ஏற்றுக்கிறீங்க. திருநங்கை எந்த ஒரு பாவம் அறியாதவங்க, அது கடவுள் ரீதியாக பெறப்பட்ட பிறப்பு. அந்த பிறப்பை நீங்கள் ஒதுக்காமல் எல்லாரும் சக ஆண் பெண் எப்படி நினைக்கிறீங்களோ அதே போல் திருநங்கையாக ஒரு பெண்ணாக நினச்சி வீட்டில் வளங்க, ஒதுக்காதீங்க. நீங்கள் ஒதுக்குறதுனால தான் ஒவ்வொரு திருநங்கை மன கஷ்டத்தை ஆளாகிறாங்க. நீங்கள் எல்லாம் சேர்த்து பிடிச்சாலும் எனக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. தாலி எடுத்துகிட்டு போகிறோம். எங்களுக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனால் நடக்கும், நம்பினா கண்டிப்பாக நடக்கும். அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா வருஷம் தாலி எடுத்துகிட்டு போவோம். அது ஒரு நம்பிக்கை. வருஷம் இங்கே வந்தால் ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும். எங்கள் வீட்டுக்காரருக்கோசம் தாலி எடுக்கிறது நாங்கள் முதல் நாள் வந்து மனக்கோலத்தில் இருப்போம், 2வது நாள் விதவை கோலத்தில். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். திருப்பி இந்த விழா எப்போ வரும் நாங்கள் காத்துனே இருப்போம். அதுக்கோசம் வெயிட் பண்ணுறோம். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது.